இனிய மாலை வணக்கம். Zone 16 JCA India JCA Random Positivity daily online training program in the name of Living Ethics is hereby called to order. JC Creed. கடவுள் நம்பிக்கை மனித வாழ்விற்கு அர்த்தத்தையும் குறிக்கோளையும் வழங்குகிறது. மனித சகோதரத்துவம் நாடுகளின் எல்லைகளுக்கு அப்பாற்பட்டது. பொருளாதார நீதியை சுதந்திரமான மனிதர்களால் சிறந்த முறையில் அடைய முடியும். அரசு சட்டங்களால் அமைய வேண்டுமே அன்றி மனிதர்களால் அல்ல. பூமியின் பெருஞ்செல்வம் மனித ஆளுமையில் அடங்கியுள்ளது. மனித சேவையே மகத்தான சேவை என நாங்கள் நம்புகிறோம். Welcome address. It's my privilege to welcome all the past presidents, present president, and all the future leaders of JCA Ranipet Power City for this online training program in the name of Living Ethics. I feel honored to welcome today's trainer JC Ratnakumari Madam for this training program, who have accepted our invitation to conduct this training program. Last but not the least, I feel proud to welcome all the participants for this training program. Thank you. Now I welcome our today's trainer JC Ratnakumari Madam to introduce herself and to start the session. Madam, the platform is yours, ma'am. Good evening, everyone. Ma'am, உங்க மைக் மியூட் ஆயிட்டு இருக்கு மேடம். கேக்குதுங்களா சார்? இப்ப கேக்குது. ஸோ அனைவருக்கும் மாலை வணக்கம். என்னை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துக்கிறேன். நான் ஜேசி ராணிபேட் ராயல்மெண்ட் அப்படிங்கிற ஒரு லோக்கல் ஆர்கனைசேஷனோட ஃபவுண்டர். 2 வருஷமா சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு வரேன். அப்பார்ட் ஃப்ரம் திஸ், நான் ஒரு ஜேசிஏ ஜோன் ட்ரெயினர் அண்ட் ஜோன் மீடியா மேனேஜர் அப்படிங்கிற போர்ட்ஃபோலியோல இருக்கேன். ஜேசி கிரெடென்ஷியல்ஸ் தவிர நான் ஒரு கர்நாடிக் வோக்கலிஸ்ட் டிஏவி ஸ்கூல்ல வந்து ஒரு 7 இயர்ஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் சம்யுக்தா சில்க் சாரீஸ் அப்படிங்கிற ஒரு ஹேண்ட் கிராஃப்டட் சில்க் சாரீஸோட ஃபவுண்டரா இருக்கேன். தென் இந்த ஆன்லைன் ட்ரைனிங் செஷன் வாய்ப்பை வந்து எனக்கு கொடுத்த ஜேசி ராணிபேட் பவர் சிட்டிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஸோ நம்மளுடைய செஷனை குயிக்கா ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம செஷன் இன்னைக்கான ட்ரைனிங்கோட டாபிக் வந்து ட்ரஸ்ட்டுங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சின்ன கொஸ்டின். ஒரு நிமிஷம் ஸ்லைட். இப்போ நான் உங்ககிட்ட என்ன ஒரு கொஸ்டின் கேட்கணும். என்ன அப்படின்னா, இப்போ நான் உடனே நீங்க வந்து எல்லாருமே கண்ணை மூடிட்டு பின்னாடி சாஞ்சிருங்க, பின்னாடி விழுந்துருங்க, நான் உங்களுக்கு பிடிச்சிடுறேன் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க உங்களோட சாட் பாக்ஸ்ல சாட் பண்ணலாம். நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா ஆடியன்ஸ்? மேடம், எஸ் மேடம், எஸ் மேடம். ஓகே. வில் திங்க் ஹூ இஸ் பிஹைண்ட். வேற
Trust on the person, okay. Then believe. நான் சொன்ன உடனே பிலீவ் பண்ணிடுவீங்க செல்வம் சார். ஓகே. ஓகே ஃபைன். சோ இப்போ நான் கேட்ட கொஸ்டினுக்கு அப்புறம் நீங்க எல்லாருமே வந்து ஒரு ஹெசிடேஷனோட I think I got 3 answers from the participants. ஒரு ஹெசிடேஷனோட இருக்கு இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் ஆன்சர் பண்ணீங்க. அதாவது நான் வந்து கண்ணை மூடிட்டு பின்னாடி சாஞ்சிடுங்க நான் புடிச்சிடுறேன் அப்படின்னு சொன்ன உடனே நீங்க கண்டிப்பா அந்த மாதிரி செய்யக்கூடியவங்க இல்ல. ஏன்னா நான் வந்து உங்களுக்கு ஒரு புதுசான ஒரு ஆளு, பழகாத ஒரு ஆளு. சோ நான் சொன்ன உடனே செஞ்சிடுவீங்களா அப்படின்னா செய்ய முடியாது. ஏன்னா அந்த நம்பிக்கை ட்ரஸ்ட் அப்படிங்கிற விஷயம் வந்து அங்க இல்ல. சோ ட்ரஸ்ட் அப்படிங்கிற விஷயம் பில்ட் ஆகுறதுக்கு என்னெல்லாம் தேவை? அது வந்து ஒரு லாங்கர் டைம் ப்ராசஸ். அதாவது ரிலையபிலிட்டி, கன்சிஸ்டன்சி, எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் இருக்கும்போதுதான் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்க முடியும் இல்லையா? சோ இன்னைக்கு எக்ஸாக்டா ட்ரஸ்ட் அப்படிங்கிற விஷயத்த பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சோ இப்போ ட்ரஸ்ட் அப்படின்னா உங்களோட மனசுல வரக்கூடிய ஒரு விஷயத்த ஒரு வேர்ட்ல வந்து நீங்க வந்து சாட் பாக்ஸ்ல போடுங்க. ட்ரஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டேன்னா ஒரு வார்த்தையில ட்ரஸ்ட் வந்து நீங்க வந்து டிஃபைன் பண்ணுங்க. உங்களோட சாட் பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் சாட் பண்றதுக்கு, உங்களோட ஆன்சர் சொல்றதுக்கு. பேரண்ட்ஸ், நம்பிக்கை, faiths, confidence, நட்பு. ஓகே. வேற வேற ஓகே. இப்போ ட்ரஸ்ட் அப்படிங்கிற விஷயம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. ட்ரஸ்ட் அப்படின்னா பேரண்ட்ஸ்னு சில பேர் சொல்றாங்க, சில பேர் நம்பிக்கை அப்படின்றாங்க, ஃபெய்த் அப்படிங்கிறாங்க, கான்பிடன்ஸ்னாங்க, நட்பு, உயிர். சோ ஒவ்வொருத்தருக்கும் ட்ரஸ்ட் அப்படிங்கிற விஷயம் வந்து ஒரு விதமா இருக்கு. சோ இப்போ ட்ரஸ்ட் அப்படிங்கிற விஷயம் இருக்கிறவருக்கும் ஓகே. இப்ப உடைஞ்சு போனா மறுபடியும் ஒட்ட வைக்க முடியுமா? நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுற ஆப்ஷன் இருக்குங்களா சார்? மேடம் ஹேண்ட் ரைஸ் பண்ணாங்கன்னா we can give privilege மேடம். இப்போதைக்கு ஹைட் ஓகே, பண்ணிருக்கோம். ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு. ஓகே 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 ஃபைன். சோ ட்ரஸ்ட் அப்படிங்கிற விஷயம் உடைஞ்சு போனா அதை ஒட்ட வைக்க முடியுமா? ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு பேசலாம். நோ. சரி, ஒருத்தர் வந்து நோ அப்படிங்கிறாரு. இப்போ இந்த ஸ்லைட்ல உங்களுக்கு ஸ்கிரீன் தெரியுதுங்களா? எஸ் மேடம், எஸ் மேடம். ஓகே, எஸ். சோ இதுல ஒரு பிக்சர் தெரியுது இல்லையா? இதுக்கு எதனா ஒரு டெஃபினேஷன் கொடுக்க முடியுமா? இந்த பிக்சர்ல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? கலர்ஃபுல் மேடம். கலர்ஃபுல். ஓகே, வேற? illusion, multicolor, children play toy. ஓகே, வேற? கேமரா ஐ. ஓகே, சரி. ஓகே. சோ இதுல என்ன பாக்குறீங்க அப்படின்னா இந்த பிக்சர் மாதிரி தாங்க நம்ம ட்ரஸ்டும். இட்ஸ் பேஸ்ட் ஆன் பெர்செப்ஷன், எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இமோஷன். சம்டைம்ஸ் நம்ம என்ன பாக்குறோமோ நம்புறோமோ அது ட்ரூத்தா இருக்காது. சோ ட்ரஸ்ட், நம்பிக்கை அப்படிங்கிறது ஒரு டெலிகேட்டான ஒரு விஷயம். அதை வந்து உடைஞ்சிடாம பாத்துக்கிறது, உடைஞ்சிடாம ஹேண்டில் பண்றது நம்ம கையில தான் இருக்கு. ஓகேவா? சோ ட்ரஸ்ட் அப்படிங்கிறது என்ன? வாட் கம்ஸ் டு யுவர் மைண்ட்? ட்ரஸ்ட் அப்படின்னா ஹானஸ்டி, ட்ரூத்ஃபுல்னஸ் இன் ஆக்ஷன்ஸ் இன் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க.
அதாவது ஒருத்தர் வந்து ஒருத்தர் மேல எப்படி நம்மளுக்கு ட்ரஸ்ட் வரும் அப்படின்னா, அவர் ட்ரூத்ஃபுல்லா இருந்தாருன்னா ஆக்ஷன்ஸ்லயும் ஒரே மாதிரி இருக்கணும், வேர்ட்ஸ்லயும் ஒரே மாதிரி இருக்கணும். ஆக்ஷனும் வேர்ட்ஸும் வேற வேற மாதிரி இருந்தா அவங்களை நம்ம ட்ரஸ்ட் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் வந்து ரிலையபிலிட்டி, டிபெண்டபிள் அண்ட் கன்சிஸ்டன்ட் பிஹேவியர். ஒரே மாதிரி நடந்துக்கணும். ஒன்னு சொல்லிட்டு ஒரு தடவை ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு மாதிரி பேசிட்டு இன்னொரு சிச்சுவேஷன்ல வேற மாதிரி பேசுறவங்கள நம்ம சீக்கிரமா நம்ப மாட்டோம். ரைட்டா? சென் லாயல்டி, ஃபெய்த்ஃபுல்னஸ் அண்ட் சப்போர்ட் இன் ரிலேஷன்ஷிப்ஸ். ஸோ லாயலா இருக்கணும். நம்ம நம்பிக்கைக்குரியவங்களா இருக்கணும். நம்ம சப்போஸ் ஒருத்தவங்க கிட்ட ஏதாவது ஒரு சீக்ரெட் சொல்றோம், அதை வந்து அவங்க மத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது வந்து நம்ம லாயல்டி அப்படின்னு சொல்ல மாட்டோம். அது வந்து ஒரு ட்ரஸ்ட் பிரேக் பண்ற மாதிரியான ஒரு விஷயம். சோ ட்ரஸ்ட் அப்படிங்கிற விஷயத்துக்கு ஹானஸ்டி தேவை, ரிலையபிலிட்டி தேவை அண்ட் லாயல்டி தேவை அப்படின்னு சொல்றாங்க. சோ ட்ரஸ்ட் அப்படிங்கிற விஷயம் வந்து ஏன் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்? நீங்க யாராவது ஒரு ரொம்ப நம்பிக்கையான விஷயம் வந்து உங்களை வந்து உங்களோட ட்ரஸ்ட் வந்து பிரேக் பண்ணிருக்காங்களா? யாருன்னா அதை பத்தி சொல்ல முடியுமா? ஹலோ, நான் பேசுறது கேக்குதா? So many. கோபிகண்ணன் சார், ஓகே. சோ அந்த ட்ரஸ்ட் பிரேக் பண்ணும்போது நம்மளோட ஃபீலிங்ஸ் வந்து எப்படி இருக்கும்? மெனி டைம்ஸ் திருக்குமன் சார். சோ ட்ரஸ்ட் பிரேக் ஆகுறப்போ ரொம்ப ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கும் இல்லையா? ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லான, ரொம்ப ட்ரஸ்ட்ஃபுல்லான ஒரு நண்பரை வந்து நம்ம வச்சிருப்போம். அவங்க வந்து நம்மளுக்கு எதிரா செயல்படும் போது ரொம்ப ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கும். ரொம்ப நம்ம நம்ம வாழ்க்கையில எல்லாமே இழந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். சோ ட்ரஸ்ட் பத்தி ஒரு கோட் என்ன சொல்றாங்கன்னா, ட்ரஸ்ட் இஸ் earned in drops but lost in buckets. ட்ரஸ்ட் அப்படிங்கிற விஷயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேகரிச்சு ஒரு பெரிய ஒரு டிராப்லெட் மாதிரி வந்து கிரியேட் ஆகுது. ஆனா அது உடையறது வந்து சீக்கிரமா உடைஞ்சிரும். ஒரே ஒரு விஷயத்த நீங்க வந்து அன்லாயலா பண்ணிட்டீங்க, ட்ரஸ்ட் இல்லாம ஒரு விஷயத்த பண்ணிட்டீங்க, செல்ஃபிஷா ஏதாவது பண்ணிட்டீங்க அப்படின்னா உடைஞ்சிரும். அவ்வளவுதான். அந்த ட்ரஸ்ட் வந்து அவ்வளவு சீக்கிரமா பில்ட் பண்ண முடியாது. ரைட்? இப்போ ட்ரஸ்ட் அப்படிங்கிற விஷயம் வந்து நம்மளுடைய வாழ்க்கையில மூணு ஆஸ்பெக்ட்ஸ்ல தேவைப்படுது. ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொஃபஷனல் ட்ரஸ்ட். அதாவது நம்ம ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்ஸ்ல இருக்கிறது நம்மளோட பர்சனல் ட்ரஸ்ட். அண்ட் ப்ரொஃபஷனல் ட்ரஸ்ட் ஒர்க் பிளேஸ்ல கொலீக்ஸ் கூட இருக்கிறது அண்ட் லீடர்ஷிப் ஆக்டிவிட்டீஸ்ல நம்ம டீமோட இருக்கிறது எல்லாமே ப்ரொஃபஷனல் ட்ரஸ்ட்க்கு கீழே வருது. தென் செல்ஃப் ட்ரஸ்ட், நம்மள நம்புறது, கான்ஃபிடன்ஸ், டெசிஷன் மேக்கிங், பர்சனல் growth ஆர் பில்ட் ஆன் செல்ஃப் ட்ரஸ்ட். ஸோ இந்த மூணு விஷயங்கள் வந்து லைஃப்க்கு ரொம்ப தேவையான 3 ட்ரஸ்ட் பில்டிங் அப்படின்னு சொல்றாங்க. பர்சனல், ப்ரொஃபஷனல் அண்ட் செல்ஃப் ட்ரஸ்ட். சரி, ட்ரஸ்ட் பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ஸ்டோரி. சோ சீசர் அண்ட் ப்ரூட்டஸ். சோ ரோமானிய நாட்டை வந்து ஒரு சீசர் அப்படிங்கிற ஒரு பெரிய தலைவர், பெரிய லீடர் வந்து ரொம்ப ரொம்ப கோலாகலமா வந்து ஆண்டாரு. He was a brilliant ruler and a strong leader. அவர் ஏன் இன்னும் ஸ்ட்ராங்கா இருந்தாரு அப்படின்னா, அவர் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து ரிலையபிளான நண்பர்களா இருந்தாங்க. அதுக்காகவே அவர் வந்து ஸ்ட்ராங்கா இருந்தாரு. ஆனா இப்ப வந்து நிறைய பேர் வந்து ஜூலியஸ் சீசர் கிட்ட போய் சொல்றாங்க, உங்களை வந்து தகர்க்கக்கூடிய சில விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு, உங்களை வந்து சீக்கிரமா ஏதோ பண்ண போறாங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸே பண்ண போறாங்க, நீங்க வந்து ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து ஜூலியஸ் சீசர் நம்புற மாதிரி இல்ல. அவர் வந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் ரொம்ப நம்பினாரு. அதுல முக்கியமான ஒரு ஃப்ரெண்ட் வந்து ப்ரூட்டஸ் அப்படிங்கிறவரு சீசருக்கு வந்து ஒரு மகன் மாதிரி இருந்தாரு. ரொம்ப நம்பினாரு. ஆனா கடைசியில ஹிஸ்டரியில வந்து என்ன நடக்குது? ப்ரூட்டஸ் அலாங் வித் எல்லார் கூடயும் சேர்ந்து சீசரை கொல்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து கிரியேட் ஆகுது. ஏன் கொல்றாங்க? அவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னா, சீசர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா ஆகிட்டே போறாரு, இது
நம்மளுக்கு நல்லது கிடையாது, நம்மளோட growthக்கு நல்லது கிடையாது அப்படின்னு நினைச்சிட்டாங்க. ஆனா சீசருக்கு ப்ரூட்டஸ் அப்படிங்கிறவர் வந்து ஒரு ட்ரஸ்ட்ஃபுல்லான ஒரு மகன் மாதிரி இருந்தாரு. ஆனா அவர் வந்து ஒரு கோட் சொல்லுவாரு, யூ டூ ப்ரூட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோட் வரும். நீயுமா அப்படின்னு கேக்குற மாதிரி. அது வந்து அவர் எல்லாருமே வந்து கத்தியால குத்துவாங்க. அப்பெல்லாம் அவருக்கு வலிக்காது. ஆஹ் அதாவது ப்ரூட்டஸ் குத்தும்போது அப்பவும் வலியில கத்த மாட்டாரு. அவரோட ட்ரஸ்ட் பிரேக் ஆயிருச்சு. இவ்வளவு நாளா கட்டி காத்து வந்த ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு நண்பர் வந்து நம்மள குத்திட்டாரு அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் பிரேக் ஆன ஒரு பெயின். துரோகம் பண்ணா எவ்வளவு பெயின்ஃபுல்லா இருக்கும், கத்தியால குத்துறதோட பெயின்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கறதான் அவரு யூடியூப் ரூட்டர்ஸ் அப்படின்னு கேட்டு ஒரு கோட்டோட அவர் வந்து செத்துருப்பாரு. சோ ட்ரஸ்ட் அப்படிங்கிற விஷயம் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சீக்கிரமா பில்ட் பண்றதுக்கு ரொம்ப காலம் ஆகும். ஆனா உடைஞ்சிட்டா ஒட்ட வைக்கிறது ரொம்ப கஷ்டம். சோ இதுதான் வந்து ஜூலியஸ் சீசரோட கதை, நம்மளுக்கு ட்ரஸ்டுக்கு ஒரு எக்ஸாம்பிளான கதை. சோ ட்ரஸ்ட் வந்து how it works, ஒரு ஃபார்முலா சொல்றாங்க ட்ரஸ்டுக்கு எதெல்லாம் தேவை அப்படின்னு. credibility, are you knowledgeable and honest, அவங்கள பத்தி உங்களுக்கு கண்டிப்பா தெரியுமா, அவங்க கிட்ட நீங்க ஆனஸ்டா இருக்கீங்களா, எல்லா விஷயங்களும் தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. ரிலையபிலிட்டி, டு யூ கீப் ப்ராமிசஸ், ஒரு விஷயம் வந்து நம்ம ப்ராமிஸ் பண்றோம் அப்படின்னா அதை கண்டிப்பா நம்ம கட்டி காப்பாத்துறோமா, ப்ராமிஸ கீப் அப் பண்றோமா, ரிலையபிலிட்டி அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இன்டிமசி, டு பீப்புள் ஃபீல் சேஃப் ஷேரிங் வித் யூ. இப்ப முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம ஒரு சீக்ரெட் வந்து ஒரு நண்பர் கிட்ட சொல்றோம், அவங்க அத வந்து ஷேர் பண்ணாம இருந்தாங்கன்னா அவங்க ட்ரஸ்ட்வர்த்தியான ஒரு நண்பரா இருப்பாங்க, இல்லைன்னா இல்ல. செல்ஃப் ஓரியன்டேஷன், டு யூ ப்ரையாரிட்டைஸ் யுவர் செல்ஃப் ஓவர் அதர்ஸ். அதாவது ஒரு ட்ரஸ்ட்வர்த்தியான ஒரு பர்சன் அப்படின்னா செல்ஃப்லெஸ்ஸா இருக்கணும். செல்ஃபிஷாவே இருந்தா நம்ம சீக்கிரமா அவங்கள ட்ரஸ்ட் பண்ண மாட்டோம், ரைட்? ஸோ வந்து ட்ரஸ்டோட ஃபார்முலா எது எது அப்படின்னு கேட்டோம்னா credibility, reliability, intimacy as well as செல்ஃப் ஓரியன்டேஷன். இதெல்லாம் வந்து ட்ரஸ்ட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா. சரி, ட்ரஸ்ட் வந்து எப்படி பில்ட் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டோம். ட்ரஸ்ட் எப்படி லூஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கணும் இல்லையா? சோ எதெல்லாம் ஃபேக்டர்ஸ், நீங்க என்ன நினைக்கிறீங்க, எதெல்லாம் ட்ரஸ்ட் வந்து பிரேக் ஆகிறதுக்கு எதெல்லாம் ஃபேக்டர்ஸா இருக்கும்? சாட் பாக்ஸ்ல சாட் பண்ணலாம். லைக் பாகுபலி அண்ட் கட்டப்பா. Doubts? Okay. Money? Any other answer? Sandegam? Wrong commitments? Relationships? Professional ethics violation? Okay. Jealous? Okay. Fine. நீங்க சொல்ற மாதிரி ட்ரஸ்ட் லூஸ் ஆகிறதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து ட்ரஸ்ட் லூஸ் ஆகிறதுக்கு காரணமா இருக்கு. என்ன செவரல் ஃபேக்டர்ஸ்ல சில ஃபேக்டர்ஸ் வந்து நீங்க சொன்ன மாதிரி சில ஃபேக்டர்ஸ் வந்து இதுல இந்த ஸ்லைட்ல இருக்கு. இன்கன்சிஸ்டன்சி, முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு விஷயத்த வந்து ஒருத்தர் கிட்ட சொல்லியிருக்கும், அதே விஷயத்த மாத்தி பண்ணியிருக்கும். சேயிங் ஒன் திங் டூயிங் அனதர் டேமேஜஸ் credibility. credibility இருக்காது. நம்ம ஒரு விஷயத்த சொல்லிட்டு வேற ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருந்தோம்னா அங்க ஒரு ட்ரஸ்ட்வர்த்தியான பர்சனா நம்ம இருக்க மாட்டோம். டிஸ்ஆனஸ்டி, lies and hiding the truth destroy trust quickly. நம்மளோட ரொம்ப க்ளோஸான ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க, அவங்க கிட்ட நம்ம போய் மட்டுமே சொல்லிட்டு இருப்போம், சில ட்ரூத் மறைச்சிருவோம். இது வந்து டிஸ்ஹானஸ்டிக்கான ஒரு விஷயம் தான். சோ இந்த மாதிரி இருக்கும்போது அங்க ட்ரஸ்ட் வந்து கண்டிப்பா பிரேக் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்கு. புவர் கம்யூனிகேஷன், லேக் ஆஃப் கிளாரிட்டி அண்ட் அவாய்டன்ஸ் கிரியேட் சஸ்பீஷன். சரி, கிளாரிட்டியா ஒரு விஷயம் சொல்லாம ஏதாவது இக்னோர் பண்ணிட்டு ஏதாவது சொல்றோம், சரியா சரியா கம்யூனிகேட் பண்ணாம சொல்றோம்னா அங்க ஏதோ ஒரு தப்பு இருக்குன்னு அப்படின்னு அர்த்தம். இப்ப புவர் கம்யூனிகேஷன் இருக்கும்போது இன்கம்ப்ளீட்டா ஒரு விஷயத்த சொல்லும் போது கண்டிப்பா அங்க வந்து ஒரு டவுட்ஃபுல்லான ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆகும். கரெக்டுங்களா? சோ செல்ஃபிஷ்னஸ், நம்மளையே வந்து ஒரு ப்ரையாரிட்டைஸ் பண்ணிட்டே இருக்கிறது, மத்த ரிலேஷன்ஷிப்ஸ அண்டர்மைன் பண்ணிட்டே இருக்கிற விஷயங்கள் வந்து
கண்டிப்பா ட்ரஸ்ட் லூஸ் பண்றதுக்கு ஃபேக்டர்ஸ்குள்ள வருது. ஸோ ட்ரஸ்ட் லூஸ் பண்றதுக்கான ஃபேக்டர்ஸ் என்னன்னா இன்கன்சிஸ்டன்சி, டிஸ்ஆனஸ்டி, புவர் கம்யூனிகேஷன் அண்ட் செல்ஃபிஷ்னஸ். இதெல்லாம் ட்ரஸ்ட் லூஸ் பண்றதுக்குரிய ஃபேக்டர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இப்போ ட்ரஸ்ட் லூஸ் பண்ணிட்டோம், ஓகேங்களா? ஒருத்தருடைய நம்பிக்கையை வந்து நம்ம லூஸ் பண்ணிட்டோம். ட்ரஸ்ட் பில் பண்ண முடியுங்களா? பாசிபிளா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? பாசிபிள், 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 வெரி இம்பாசிபிள், பாசிபிள். சரி, மோஸ்ட் ஆஃப் த ஆன்சர்ஸ் வந்து பாசிபிள்னு வந்திருக்கு. ஒரு ஆன்சர் நீங்க வெரி இம்பாசிபிள்னு வருது. சரி, ஏன் பாசிபிள்னு சொல்றீங்க? எப்படி பாசிபிள் ஆக்கலாம்? ஒருத்தர் நம்பிக்கையா இருந்தாங்க, ஒருத்தர்கிட்ட நம்ம வந்து ரொம்ப நம்பிக்கையான ஒரு பர்சனா இருந்தோம். ஓகே, திடீர்னு வந்து நம்ம ஏதோ ஒரு பொய் சொல்லிடுறோம், ஏதோ ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் ஆயிருது, ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் ஆயிருது. இத வந்து நம்ம எப்படி சரி செய்யறது? அவங்க கிட்ட மறுபடியும் ட்ரஸ்ட் எப்படி ஏர்ன் பண்ணுவோம்? ஓகே, கேன் எக்ஸ்பிளைன். சரி, அப்பாலஜிஸ். ஓகே, ஃபைன். அப்பாலஜி, அவங்க கிட்ட சாரி கேட்டுருவோம். நீட் லாட்ஸ் ஆஃப் எஃபர்ட்ஸ், டைம் அண்ட் சாக்ரிஃபைஸ். ஓகே, ட்ரஸ்ட் பில்ட் பண்றதுக்கு கண்டிப்பா அந்த டைம் தேவைப்படும். எக்ஸ்பிளைன் த ரியல் சிச்சுவேஷன், ரைட். நெவர் ரிப்பீட் த சேம். அவங்க கிட்ட நான் இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன்பா அப்படின்னு சொல்லிட்டோம்னா ஓரளவுக்கு நம்புவாங்க. ஆனா இருந்தாலுமே முன்னாடி இருந்த மாதிரி ஒரு ட்ரஸ்ட் வந்து வராது. விட்டு கொடுத்து ஒவ்வாதுதான் அப்படின்ற மைண்ட் செட். ஓகே, ஃபைன். சோ இப்போ ட்ரஸ்ட் வந்து ரீபில்ட் பண்றதுக்கான ஸ்டெப்ஸ் இந்த இந்த ஸ்லைட்ல வந்து நம்ம பார்க்கலாம். அக்னாலேஜ், நீங்க சொன்ன மாதிரி அட்மிட் மிஸ்டேக்ஸ், என்ன நடந்தது அப்படிங்கறது அவங்க கிட்ட சொல்லிடணும். இதனாலதான்ப்பா இதாச்சு, என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்க ட்ரஸ்ட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. கம்யூனிகேட் அண்ட் பி டிரான்ஸ்பரண்ட். சோ அந்த விஷயம் எதுக்காக நடந்தது அப்படிங்கறத டிரான்ஸ்பரண்டா உண்மைய வந்து நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்க நம்பக்கூடிய சான்சஸ் இருக்கு. டைம், அலோவ் பேஷன்ஸ். சில நேரம் நம்ம என்ன சொன்னாலும் அவங்க நம்பவே மாட்டாங்க. அந்த டைம்ல என்ன பண்ணணும் அப்படின்னா டைம் கொடுத்து அவங்க கிட்ட பேசணும். பி பேஷண்ட். அவங்களே நம்புற வரைக்கும் நம்ம பேஷண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. கன்சிஸ்டன்ட் அலைன் ஆக்ஷன்ஸ். நீங்க சொல்லக்கூடிய விஷயங்களுக்கும் செய்யக்கூடிய செய்கைகளுக்கும் அலைன்டா இருங்க எப்பவுமே. அப்படி இருக்கும்போது அவங்க கண்டிப்பா நம்மள நம்ப ஆரம்பிப்பாங்க. அதுக்கு முன்னாடி நடந்த மிஸ்டேக்ஸ ரிப்பீட் பண்ணாம இருந்தா கண்டிப்பா வந்து ட்ரஸ்ட் அங்க பில்ட் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ரைட்? சோ இங்க ஒரு சிச்சுவேஷன் சொல்றாங்க. அதாவது ஒரு மேனேஜர் வந்து அவங்களோட ஒர்க்கர்ஸ் கிட்ட நீங்க வந்து நல்ல ஒர்க் பண்ணா கண்டிப்பா உங்களுக்கு ப்ரொமோஷன் வாங்கி தரேன் அப்படின்னு ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டாரு. ஆனா வந்து அதை கீப் அப் பண்ண முடியல. இப்ப அந்த மேனேஜர் வந்து எப்படி அந்த அதை வந்து சரியாக்குவாரு? அந்த ஒர்க்கர்ஸ் கிட்ட என்ன சொல்லி சரியாக்குவாரு அப்படின்னு கேக்குறாங்க. காம்ப்ரமைஸ். Next time I'll do definitely. Bonus awards. Okay. Any other answer?
சோ அந்த மேனேஜர் என்ன பண்ணுவாரு அப்படின்றது இதுலயே கொடுத்துருக்காங்க. சோ அப்பாலஜைஸ், ஒரு சாரி கேட்டுடலாம். இந்த மாதிரி நான் நிறைய ட்ரை பண்ணேன்ப்பா, மேனேஜ்மெண்ட் ஒத்துக்க மாட்டாங்க, அதனால அப்பாலஜைஸ் பண்ணிக்கிறேன், கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் நான் பண்ணி கொடுத்துட்றேன், போனஸ் கண்டிப்பா வர வச்சிடுறேன், உங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைக்க வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். கன்வின்சிங் ஃபினான்ஷியல் காம்பன்சேஷன். உங்களுடைய சிச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணலாம், ப்ரொவைட் கண்டெக்ஸ்ட். அப்புறம் டேக் ஆக்ஷன். இதுக்கு மேல என்ன ஆக்ஷன் எடுக்கணும், நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, அவங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் வாங்கி கொடுக்கறதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கறத அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து எடுத்து அவங்க வந்து கொஞ்சம் சமாதானம் அடைவாங்க. சோ இதெல்லாம் வந்து ட்ரஸ்ட் பில்டிங் ஆக்டிவிட்டீஸ்க்கு நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். சரி, இப்போ ட்ரஸ்ட் பத்தி நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ட்ரஸ்ட்னா என்னன்னு பார்த்தோம், ட்ரஸ்டுக்கான ஃபார்முலா பார்த்தோம், ட்ரஸ்ட் ட்ரஸ்ட் எப்படி பில்ட் பண்றது, அதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் என்ன அப்படிங்கறத பார்த்தோம். ட்ரஸ்ட் லூஸ் ஆனா என்ன பண்ணணும் அப்படிங்கறத பார்த்தோம். லூஸ் ஆயிட்டு அதுக்கப்புறம் ரீபில்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறதையும் பார்த்தோம். சோ இப்போ நீங்க இந்த செஷன்ல இருந்து ட்ரஸ்ட் பில்ட் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணுவீங்க அப்படிங்கறத ஒரு கிளாரிட்டி கொடுக்க முடியுமா? யாருன்னா ஐ திங்க் யூ கேன் ஓபன் அப் அண்ட் டாக். சாட் பாக்ஸ்ல வேண்டாம், ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு பேசலாம். ஆஃப்டர் திஸ் செஷன் நீங்க ட்ரஸ்ட் பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா, இதுக்கப்புறம் நீங்க ட்ரஸ்ட் வந்து கீப் அப் பண்றதுக்கு ஒரு ஆள்கிட்டயும் ட்ரஸ்ட்ஃபுல்லா இருக்கணும், நம்பிக்கைக்குரிய ஆளா இருக்கணும்னா என்ன ஒரு ஆக்ஷன் எடுப்பீங்க? எனி ஆன்சர்? பிரபுதேவராஜ் சார். நான் வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவேன். ஓகே. நான் வந்து உங்களுக்கு உண்மையா தான் இருக்கிறேன்னு அவங்களுக்கு அப்பப்போ அது 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 உண்மையா இருக்கிறேன் அப்படின்றது அவங்களுக்கு அடிக்கடி அவங்களுக்கு தெரியுற மாதிரி நான் நடந்துப்பேன். ஓகே. அடுத்து வந்து இனிமே அந்த மாதிரி ஏற்கனவே நடந்த பிரச்சனைகள் இனிமே நடக்காத மாதிரி அவங்க கிட்ட நான் உண்மையா இருப்பேன், ஆனஸ்டா இருப்பேன், லாயலா இருப்பேன். அப்படி இருக்கும்போது நீங்க சொன்ன மாதிரி பேஷன்ஸ், பொறுமையா அவங்களுக்கு டைம் கொடுக்கணும். நம்ம ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணிட்டோம், நம்ம ட்ரஸ்ட்டை நாம இழந்துட்டோம், மறுபடியும் அந்த ட்ரஸ்ட்டை பில்ட் ட்ரஸ்ட் பண்றதுக்கு ஆகிற டைமை விட ட்ரஸ்ட் மறுபடியும் ட்ரஸ்ட் போயிட்டு மறுபடியும் பண்றதுக்கு டபுள் த டைம் ஆகும். அப்போ அந்த டைம் கொடுக்கணும். நான் திருந்திட்டேன் என்ன நம்புன்னு உடனே சொன்னா அவங்க அதை ஏத்துக்க மாட்டாங்க. அதுக்குண்டான அவங்களுக்கு டைம் கொடுத்து அந்த டைம் வரைக்கும் நாம அவங்களுக்கு உண்மையா ஆனஸ்டா திரும்ப அதே மாதிரி சுச்சுவேஷன் வந்தாலும், நம்ம ஃபெயிலியரே ஆனாலும், இல்லை நமக்கு அதனால பாதிப்பே ஏற்பட்டாலும், நம்ம அந்த பாதிப்பை அவங்களுக்கு உனக்கு உண்மையா இருக்கிறேன்னு நம்ம காமிக்கும் போது தான் அவங்களுக்கு அந்த நம்பகத்தன்மை வரும். அதனால அவங்க உண்மையா ஹானஸ்டா டிரான்ஸ்பரண்டா இருப்பேன். ஒரு இடத்துல அவங்கள பத்தி தப்பா நல்ல விதமா பேச, இன்னொரு இடத்துல தப்பா பேசாம உண்மையா இருப்பேன். இதுக்கு முன்னாடி நான் அந்த மாதிரி தவறு பண்ணிட்டேன், இனிமே பண்ண மாட்டேன். அவங்களுக்கு உண்மையா இருப்பேன், அவ்வளவுதான். லாயலா இருப்பேன். அதெல்லாம் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த டைம் டு டைம் அவங்க நம்மள புரிஞ்சுப்பாங்க, மறுபடியும் அந்த ட்ரஸ்ட்டை நம்ம பில்ட் பண்ணிக்கலாம். ஓகே சார், சூப்பர் சார், தேங்க்யூ சார். வேற யாருன்னா பேசணுமா? வேற யாருன்னா பேசணும்னா பேசலாம். ட்ரஸ்ட் பில்ட் பண்றதுக்கு என்ன செய்வீங்க? இல்லைன்னா உங்க மேபி ஒரு சிச்சுவேஷன் இருக்கலாம், உங்களுக்கு ட்ரஸ்ட் பிரேக் ஆயிருக்கலாம், அந்த சிச்சுவேஷனை நீங்க வந்து எப்படி க்ளூ பண்ணுவீங்க? பபிதா தேவி மேம். பபிதா மேம், தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். தேங்க்யூ மேம், தேங்க்யூ மேம். நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து அவங்க கிட்ட ப்ளீஸ் அண்ட் சாரி சொல்லிடுவேன் மேம் ஃபர்ஸ்ட். ஓகே, சூப்பர், மேஜிக்கல் வேர்ட்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து சாரி ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுவேன். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட சரண்டர் ஆயிட்டாலே அவங்களுக்கு வந்து அந்த கோவம் ஃபர்ஸ்ட் போயிடும். அதுக்கப்புறம் அந்த கோவத்தை தான் நம்ம ஃபர்ஸ்ட் குறைக்கணுமே தவிர அதுக்கப்புறம் தான் நம்ம ட்ரஸ்ட் பில்ட் பண்றதை பத்தி நம்ம யோசிக்க முடியும். ஓகே மேம், சூப்பர் சூப்பர். அதனால அவங்களுக்கு வந்து அது பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்லி மூமெண்ட்டுக்கு நம்ம வந்துடணும்.
அந்த ப்ளீஸும் அந்த சாரியும் சொல்லிட்டாலே அவங்களுக்குள்ளேயும் ஒரு ஃப்ரெண்ட்லி மூமெண்ட் வந்துடும், நமக்குள்ளேயும் அந்த ஒரு கில்ட்டினஸ் கொஞ்சம் குறைஞ்சிரும். ஸோ அந்த இடத்துல ஓகே வந்து ஆர்குமெண்ட்டை விட காம்ப்ரமைஸா போறது ரொம்ப பெட்டர். ஓகே மேம், சூப்பர் மேம். அப்ப நம்ம அடுத்து நம்ம சொல்ல வரதை கொஞ்சம் அட்லீஸ்ட் அவங்க கவனிப்பாங்க, லிசன் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம திரும்பவும் என்னென்ன மிஸ்டேக் பண்ணிருக்கோங்கிறத 2 பேருமே சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணும்போது 2 சைட்லயும் என்ன இருக்குங்கிறது தெரியும். அதுக்கப்புறம் நம்ம சொல்ல வர விஷயம் அவங்களுக்கும் புரியும் ஈஸியா. அப்ப அந்த ஓகே. ட்ரஸ்ட் வந்து முன்னத்தை விட இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. சோ உட்கார்ந்து பேசுறதுலயே பல பிரச்சனைகள் தீந்துரும். கம்யூனிகேஷன் தான் கீ. கம்யூனிகேஷன் அது பல விஷயங்கள்ல வந்து என்னன்னா, இந்த கம்யூனிகேஷன்ல நம்ம மொபைல் நம்பரை விட நேர்ல ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து பேசும்போது அந்த எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் ஈஸியா தீர்க்கறதுக்கு கொஞ்சம் இதுவா இருக்கு. ஏன்னா முகத்துல மட்டும்தான் அந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் வந்து தெரியுமே தவிர, போன்ல நீங்க நம்ம என்ன பேசினாலுமே அவங்களுக்கு நம்ம என்ன சுச்சுவேஷன்ல பேசணுன்றது அவங்களுக்கு நம்மளால புரிய வைக்கவே முடியாது. ஸோ முகத்தை பார்த்து பேசும்போதுதான் அந்த ட்ரஸ்ட் இன்னமும் ஸ்ட்ராங்கா பில்ட் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு கண்டிப்பா. சொல்லணும்னா 80s 90s கிட்ட இருந்த அந்த லவ் வந்து பியூரா இருந்தது. இப்ப இருக்கக்கூடிய அந்த லவ் வந்து பியூரா இல்லாம இருக்கிறதுக்கான மெயின் ரீசன் வந்து அந்த ஃபேஸ் டு ஃபேஸ் அதான் ஹை கான்டாக்ட் இல்லாம அவங்க பேசுறதுனாலதான் அது வந்து எல்லாமே டிஜிட்டல் ஆயிருச்சு. ரிலேஷன்ஷிப்ஸும் அதே மாதிரி ஆயிருச்சு. எல்லாமே. அதனால வந்து அது எவ்வளவு ஃபாஸ்டா வருதோ அவ்வளவு ஃபாஸ்டா போயிடுது. தேங்க்யூ. ஓகே மேம், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ பபிதா தேவி மேம் அப்புறம் இவங்க சொன்ன மாதிரி தான். ஸோ ட்ரஸ்ட் அப்படிங்கிற விஷயத்த வந்து பில்ட் பண்றதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் லிசன் பண்ணணும், ப்ராமிசஸ் கீப் அப் பண்ணணும், ஆனஸ்டா இருக்கணும். இந்த விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணாலே ட்ரஸ்ட் அப்படிங்கிற விஷயத்த வந்து கண்டிப்பா எப்பவுமே வந்து கீப் அப் பண்ணலாம். ட்ரஸ்ட் அப்படிங்கிற விஷயம் வந்து அது ஒரு எமோஷன் கிடையாது. அது வந்து எல்லா ரிலேஷன்ஷிப்ஸையும் இணைக்கக்கூடிய ஒரு விஷயம். எல்லா ரிலேஷன்ஷிப்லயும் ட்ரஸ்ட் அப்படிங்கிறது இருந்தா மட்டும்தான் அது நீடித்த ஒரு லாங் டைம் ரிலேஷன்ஷிப்பா இருக்கும். அது இல்லைன்னா கண்டிப்பா அந்த ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆயிடும். சோ கடைசியா வந்து நான் உங்ககிட்ட என்ன கேட்கணும்னா, இன்னைக்கு நீங்க லேர்ன் பண்ணதுல என்ன டேக்அவே இருந்தது? ஏதாவது ஒரு விஷயத்த வந்து நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். Madam, we have a separate feedback section, madam. அதுல பண்ணிக்கலாம். சார், சரிங்க சார். சோ இந்த செஷன் வந்து ட்ரஸ்ட் பில்டிங் அப்படிங்கிற ஒரு செஷன் வந்து எனக்கு ரொம்ப நல்லா அமைஞ்சது. ஸோ ஆடியன்ஸ் வேர் ஆல்சோ வெரி எனர்ஜெட்டிக் அண்ட் என்கேஜிங். கடைசியா ஒரே ஒரு கோட், ட்ரஸ்ட் இஸ் த க்ளூ ஃபார் ஆல் ரிலேஷன்ஷிப்ஸ். ஸோ கீப் அப் ட்ரஸ்ட் இன் எவ்ரி ரிலேஷன்ஷிப் அப்படிங்கறத சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. Thank you, madam. Thank you very much. Now it's time for feedback session. Participants, you can unmute and you can share your takeaways as asked by madam. You can unmute now. Participants, for sharing your feedback, you can unmute now. மேம் இன்னைக்கு இதுல செஷன்ல வந்து நம்ம ஒரு ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணணும் அப்படின்னா ஆனஸ்டா இருக்கணும், கன்சிஸ்டண்டா இருக்கணும், ஒரு நல்ல கம்யூனிகேஷன்ஸ் இருக்கணும், லாயலா இருக்கணும். அது இருந்தாலே அதே மாதிரி டிரான்ஸ்பரன்சியா இருக்கணும். அது இருந்தாலே நம்ம வந்து ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கூடயும் நம்ம நம்பகத்தன்மையோட அவங்க கூட நம்ம லைஃப் லாங் ட்ராவல் பண்ண முடியும். இது ஃப்ரெண்ட்ஸுக்கு, ஃபேமிலிக்கு, பிஸ்னஸ்க்கு, கஸ்டமர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இது பொருந்த முடியும். தேங்க்யூ. அதை இன்னைக்கு நான் கற்றுக்கிட்டேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். We expect a few more participants to share their feedback. Participants, யாராவது பேசணும்னு நீங்க பேசலாம்.
செல்வம் சார், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் சார். யூ ஹேவ் பர்மிஷன். எஸ் மேடம், குட் ஈவினிங். குட் ஈவினிங். ட்ரஸ்ட்ன்ற விஷயத்தை வந்து ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. ட்ரஸ்ட்னா அதுதான் உண்மையா இருக்கணும். ஸோ உண்மையா இருந்தா ட்ரஸ்ட்னா உண்மை, அந்த வேர்டுக்கு மட்டும்தான் மீனிங் இருந்துச்சு. ஸோ பட் ட்ரஸ்ட்டை பற்றி நீங்க ஒரு இன்டெப்த்தான ஒரு விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. ஸோ 3 விதமான ட்ரஸ்ட் பற்றி சொல்லியிருக்கீங்க. பர்சனல் ட்ரஸ்ட், அதுவும் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் ட்ரஸ்ட், அதுக்கப்புறம் செல்ஃப். ஸோ இந்த 3 வந்து ஒருத்தருக்கு இருந்து அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து எல்லா விஷயத்துல வந்து அவங்க வந்து உண்மையா இருக்கலாம். எப்பவுமே வந்து ஸ்பீக் த்ரூ ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம பேசுகிற விஷயங்கள் வந்து ஆக்ஷனில் கொண்டு வரும்போது கண்டிப்பாக வந்து நம்மளை வந்து எல்லாரும் நம்புவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ நம்மளை பிலீவ் பண்ணுற மாதிரி நம்ம வந்து நடந்துக்கணும். ஸோ அக்னாலேஜ் பண்ணணும், கம்யூனிகேட் பண்ணணும், இந்த டைம் இருக்கணும், அதெல்லாம் எல்லாமே கன்சிஸ்டண்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள். ஸோ ட்ரஸ்ட்டை சுற்றியே வந்து நீங்கள் நிறைய இது பண்ணீங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து ட்ரஸ்ட்டாக இல்லாமல் இருந்தாலும் ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கேட்க வச்சு நம்ம ட்ரஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்ற ஒரு ஆதங்கம் எனக்குள்ளே வருது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். நைஸ் செஷன். அட்வான்ஸ் உமன்ஸ் டே விஷஸ். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். செந்தில் சார், நான் ஒரு சின்ன பாயிண்ட் கேட்கணும். எஸ் சார். மேம், அந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ட்ரஸ்ட் என்னென்ன சொன்னீங்க, கொஞ்சம் திரும்ப சொல்ல முடியுமா? ப்ரொஃபஷனல் ட்ரஸ்ட், பர்சனல் ட்ரஸ்ட் அண்ட் செல்ஃப் ட்ரஸ்ட். சரிங்க. பர்சனல் ட்ரஸ்ட்டுக்கும் செல்ஃப் ட்ரஸ்ட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்? பர்சனல் ட்ரஸ்ட் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய பர்சனலான ரிலேஷன்ஸ் கூட வர ட்ரஸ்ட் சார். ஃப்ரெண்ட்ஸ் கூட, இல்ல உங்களோட க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட, நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட, அந்த மாதிரி. ஓகே. ஸோ வாட் அபவுட் செல்ஃப் ட்ரஸ்ட் அப்படின்னா நம்மள நாமே நம்புறது. ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ மேம். தேங்க்யூ. Thank you, participants. Now I invite our trainer to give closing remarks. Ma'am. ஓகே சார். ஸோ ட்ரஸ்ட், நம்பிக்கை அதானே எல்லாம் அப்படின்னு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருப்போம். ஸோ நம்பிக்கை அப்படிங்கிற விஷயம் நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு கோணத்துல எந்த வகையில பார்த்தாலும் எல்லா இடத்துலயுமே நம்பிக்கை அப்படிங்கிற விஷயம் தான் வந்து ஒரு பேஸ் மாதிரி. எதுவா இருந்தா, எந்த ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும், ஒரு ஃப்ரெண்டா இருந்தாலும் சரி, ஒரு ரிலேட்டிவா இருந்தாலும் சரி, ஒரு கலீகா இருந்தாலும் சரி, ஒரு மேனேஜ்மெண்ட் கீழே நம்ம ஒர்க் பண்றதாலும் சரி, ஒர்க்கர்ஸ் கேட்டகரியா இருந்தாலும் சரி, நம்ம ஒரு மேனேஜிங் பொசிஷன்ல இருந்தாலும் சரி, இல்ல வேற லீடர்ஷிப், இப்போ நம்மளோட ஜேசிஐ கூட எடுத்துக்கலாம், லீடர்ஷிப் இதுல இருந்தாலும் சரி, எந்த பிளாட்ஃபார்மா இருந்தாலும் ட்ரஸ்ட் அப்படிங்கிற விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஒரு அழகான ஒரு ட்ரைனிங் செஷனை வந்து எனக்கு கொடுத்ததுக்கு, என்ன ட்ரஸ்ட் பண்ணி ஜேசிஐ ராணிப்பேட் பவர் சிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஏறக்குறைய இங்க 20 பார்ட்டிசிபென்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஐ திங்க் கண்டினியூஸா செஷன்ஸ் இருக்கு. எல்லாத்துலயுமே ஆக்டிவா பார்ட்டிசிபேட் பண்ற பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு என்னோட நன்றி. குறிப்பா அந்த ஆர்கனைசர்ஸ்க்கு என்னோட ரொம்ப ரொம்ப நன்றி கலந்த வணக்கங்கள். தேங்க்யூ so much for the opportunity. Thank you, madam. Now it's time for proposing a vote of thanks. On behalf of JCI Ranpet Power City, it's my privilege to propose this vote of thanks. Firstly, I would like to quote a திருக்குறள். மண்ணுயிர் ஓம்பி மருத்துவக்கள் செய்யார் மேல் மண் மொழிவார் பெறின் அப்படின்ற மாதிரி வந்து ஒருத்தரோட ட்ரஸ்ட்டை ரீகெயின் பண்றதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம் அப்படின்றத ரொம்ப டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ண அவர் ட்ரெயினர் JFM ரத்குமாரி மேடம்க்கு மிகப்பெரிய நன்றிகள். And also, I would like to thank all our participants for spending their valuable time in this session. Thank you all. Thank you, sir. Zone 16, JCI Ranpet Power City online meeting is hereby urgent. Thank you all.
And a small announcement, tomorrow's topic on this living ethics OTP is patient tolerance by JC Kamalakrishnan sir. I request all the participants to join the tomorrow program and give us support as you daily. Thank you. Thank you, ma'am. Thank you very much. Thank you, sir.